வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதின 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா இந்த பிளேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த பிளேயோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ற இளைஞர் வெரோனாலேருந்து மிலனுக்கு போகிறாரு. ஏன்னா அங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு அமையுதான்னு பார்க்கணுன்னு. அவருடைய நெருங்கிய நண்பரான புரோட்டியஸ் இல்லை வெரோனாவில் நானும் இருக்க போகிறேன், ஏன்னா இங்கே ஜூலியான்ற ஒரு பொண்ணு என் மனசை கவர்ந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. வேலண்டைனுடைய சர்வெண்ட் ஸ்பீடு அவர் புரோட்டிஸ் கிட்டேருந்து ஒரு லெட்டர் எடுத்துன்னு போய், அது ஒரு லவ் லெட்டர், ஜூலியா கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் ஜூலியாவுக்கு விருப்பம் இல்லாமல் அதை வாங்குகிறாங்க. அதே சமயத்தில் ஜூலியா அவங்களுடைய மேடுன்னா கூட இருக்கக்கூடிய ஒரு துணை லூசிட்டா, அவங்கக்கிட்ட இத்தனை பேர் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு எல்லாரை பற்றி சொல்லும் போது லூசிட்டா அவள் சொல்கிற எல்லாரையுமே கிண்டலாக சொல்கிறா. ஆனால் புரோட்டியஸை பற்றி மாத்திரம் பாராட்டுறான். அப்போ தான் நமக்கு ஒன்று தெரியுது, அதாவது அந்த லெட்டரை ஸ்பீடு கொடுத்தாருல, அவர் கொடுத்துருக்குறது லூசிட்டா கிட்ட, ஜூலியா கிட்ட இல்லை. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சோன்னே ஜூலியா அப்படியா எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறானா அப்படின்லாம் சொல்லி அந்த லெட்டர் எடுத்து அவள் கிழிச்சி எல்லாம் தூக்கி போட்டுறான். ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ ஏன்டா கிழிச்சோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீசஸ்லாம் எடுத்து அதில் ஒரு பீஸில் புரோட்டியஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற பேரை பார்த்து முத்தமிடுறா. அதுலேருந்தே நமக்கு தெரியுது அவளுக்கும் புரோட்டியஸை பிடிச்சிருக்குன்னு. எங்கள் புரோட்டியஸோட அப்பாவான ஆண்டோனியோ அவரோட சர்வெண்ட்டான பேந்தினோ கிட்ட புரோட்டியஸ்கோடைய பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவனுக்கு எப்படி இருக்குது, எல்லோரும் அவனை பற்றி என்ன பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, புரோட்டியஸோடைய வயசில் இருக்கிற பசங்கள்லாம் ஒன்று வேலை விஷயமாவோ இல்லை படிப்புக்காகவோ அங்கே இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, பயணம் போயிருக்காங்க. ஆனால் இவன் வீட்டிலேயே இருந்துட்டான், ஒன்றுமே தெரியல. அதனால் அவன் ஒரு பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ஆகணுன்னா அவன் பயணம் போகணும், நிறைய இடங்களை போய் சுற்றி பார்க்கணும். அதனால் அவர் சொல்கிறார், அதனால தான் நான் அவனை மில்லன் போகிறேன்னு சொன்னோன்னே நான் அமுச்சிட்டேன்னு சொல்கிறான். இங்கே புரோட்டியஸ் இப்போ ஜூலியா விட்டுட்டு போகணுமே அப்படின்ற வருத்தத்தில் இருக்கான். ஏன்னா இப்போ ஜூலியாவும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்றத ஒரு லெட்டர் மூலமாக புரோட்டியஸ் கையில் சொல்லிட்டான். இப்போ மில்லனில் என்ன ஆயிடுதுன்னா, வேலண்டைன் அங்கே இருக்கக்கூடிய டியூக்கோட மகளான சில்வியா மேலே காதல் வைப்படுறான். இப்போ சில்வியாவால் ஓப்பனாக அவங்ககிட்ட ஆமாம் எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல. அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா, வேலண்டைன் கையில் யாரோ ஒரு லவருக்கு லெட்டர் எழுதுகிற மாதிரி அவனை எழுத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை அவனுக்கே அனுப்பிச்சிட்றான். அதாவது அவளோட காதலை வெளிப்படுத்துகிறான். இப்போ இங்கே வெரோனாவில் பார்த்தீங்கன்னா புரோட்டியஸும் ஜூலியாவும் யாருக்கும் தெரியாமல் மோதிரமும் ஒருத்தர் சத்தியம் பண்ணி ஒன்றா இருக்காங்க. இப்போ ஜூலியா எதுவுமே பேசாமல் போயிடுறான். அதே மாதிரி புரோட்டியஸும் மிலனுக்கு போயிடுறான். அவனுடைய வேலையாளான லான்ஸும் அவன் கூட போகிறதுக்கு புறப்படுறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன கஷ்டம்னா, அவனோட நாய் கிராப் நான் போகிறேன் இந்த ஊரை விட்டுன்னு சொல்லும் போது அது வாழவே இல்லைன்ற வருத்தத்தோடையே போகிறான். இங்கே புரோட்டியஸ் மில்லனுக்கு வந்துடுறான். அங்கே டியூக்கும் சில்வியாவும் அவனை நல்லபடியாக வரவேற்கிறாங்க. ஏன்னா வேலண்டைனை பற்றி வேலண்டைன் கையிலேருந்து புரோட்டியஸை பற்றி நிறைய விஷயங்கள் அவங்க கேள்விப்பட்டதுனால அவங்களுக்கு புரோட்டியஸ் மேலே ஒரு நல்ல மரியாதை இருக்குது. வேலண்டைன் புரோட்டியஸ் கையில் சொல்கிறான், இந்த மாதிரி அவனுக்கு சில்வியா ரொம்ப பிடிச்சிருக்கு, அவளை காதலிக்கிறான், அவளை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற விருப்பத்தில் இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு கொஞ்சம் கிண்டல்லாம் பண்ணியிருப்பான், அதுக்கெலாம் மன்னிப்பு கேட்டுக்கிறான். இப்போ புரோட்டியஸ் தனியாக இருக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கும் சில்வியாவை பிடிச்சிருக்கு, அவள் மேலே ஒரு காதல் வந்திருக்கு, இதனால் வேலண்டைனோட எனக்கு ஒரு மனத்தாபம் வரும் அப்படின்றது அவனுக்கு புரியுது. இப்போ ஸ்பீடும் லான்ஸும் ரெண்டு பேருமே அவங்களுடைய முதலாளிங்களோட லவ்வை பற்றி பேசின்னு இருக்காங்க, போய் குடிச்சிட்டு வராங்க. இப்போ ஒரு சாலிலோக்கில் புரோட்டியஸ் சொல்கிறாரு, இப்போ நான் சில்வியா மேலே காதல் பட்டதுனால என்னுடைய காதலிக்கும் என்னோட நெருங்கிய நண்பருக்கும் நான் துரோகம் செய்கிறேன் அப்படின்றது அவன் வெளிப்படையாக சொல்கிறான். அதே சமயத்தில் சில்வியோட அப்பா கிட்ட போய் இந்த மாதிரி சில்வியா வேலண்டைனோட ஓடி போக போகிறா, அந்த பிளானில் இருக்கான்றதை சொல்லிடணும் அப்படின்றதுல முடிவாக இருக்கான். ஏன்னா அப்போ தான் அவன் சில்வியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு. இப்போ இங்கே வெரோனாவில் ஜூலியா என்ன பண்ணுறான்னா, போய் புரோட்டியஸோடு சேர்ந்துணுன்றதுக்காக ஒரு பையன் மாதிரி ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மில்லனுக்கு வரா. இப்போ புரோட்டியஸ் டியூக் கையில் வேலண்டைனும் சில்வியா ஓடி போகிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. நான் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப மரியாதை, அதனால தான் சொல்கிறேன், மற்றபடி எனக்கு வேலண்டைன் மேலெலாம் எனக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்றான். ஆனால் உள்ளுக்குள்ளே அவனுக்கு போட்டியாக இருக்க வேலண்டைனை விலக்கிடணும் அப்படின்றதுனால தான் அவன் சொல்கிறான். இப்போ புரோட்டியஸ் சொன்னது உண்மையாதான்னு பார்க்குறதுக்காக டியூக் என்ன பண்ணுறாருன்னா, வேலண்டைன் கையில் போய் எனக்கு ஒரு அட்வைஸ் வேணும், எப்படி ஒரு பொண்ணோட மனசை கவர்றது, அதாவது அவளுக்கு இன்னொருத்த மேலே அன்பு இருக்குது, அவனை எப்படி கவலும் போது வேலண்டைன் அதை பற்றி சொல்லிகிட்டே வரும்போது தவறி போய்
அவன் வந்து சில்வியாக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து சொல்லிடுறான். அதனால டியூக் வந்து சொல்லிடுறான், நீ மில்லனை உடனே போகலன்னா உனக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிடுவேன்னு. இப்போ புரோட்டியஸ் என்ன சொல்கிறான்னா வேலண்டைன்கிட்டையும் சில்வியாக்கிட்டையும், சரி சரி நான் உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து தூதுவராக இருக்கேன் உங்கள் லெட்டர்ஸ்லாம் பரிமாறிக்கிறதுக்கு அப்படின்னும் இங்கே சொல்லிடுறான். அதே சமயத்தில் டியூக்கும் வந்து துரியோ, இவர் வந்து கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர், அவரை வந்து இவர் கன்வின்ஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வந்து சில்வியா வந்து துரியோவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி டியூக் வந்து புரோட்டியஸ்கேல வந்து எப்படியாவது சில்வியா வந்து வேலண்டைனோ கிட்ட வந்து ஒரு வெறுப்பு வந்துடணும், அதுவும் நீ வேலண்டைன் வந்து ஒரு பொய் சொல்கிற ஆள், ஒரு பயந்தாங்கோழி, அவன் ஒரு நோபல் பர்த் இல்லை அப்படின்றதெல்லாம் நீ எடுத்து சொல்லணும் அப்படின்றோம். புரோட்டியஸ் கொஞ்சம் இப்படி தயங்கிட்ட அப்புறம் சொல்கிறான், சரி நான் சொன்னேன்னா சில்வியா எது ஒன்றா நம்புவா, அதனால் அது பொய்ன்னு அவன் நினைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் சொல்கிறேன்னு சொல்லிடுறான். இப்போ புரோட்டியஸ் வந்து துருக்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு நல்ல அழகான லவ் போயம்ஸ்லாம் எழுதி கொடு, அதாவது சில்வியாவுக்கு அவளோட ஜன்னல் கீழே வந்து நான் அதை பாடி அவன் மனசை மயக்கி என்னுடைய வசமாக்க போகணும் அந்த மாதிரி சொல்கிறான். இப்போ இங்கே வந்து மில்லனுடைய கேட் கிட்ட பார்த்தீங்கன்னா வேலண்டைன் வந்து ஒரு குரூப் ஆஃப், ஏன்னா அவனை தான் வெளில போக சொல்லிட்டாங்களே எல்லாம் மரண தண்டனைன்னு, அங்கே வந்து அவுட்லாஸ்னால் நீங்களாம் தவறு செஞ்சவங்க இந்த ஊரில் இருக்கக்கூடாது சொல்லிட்டு வெளில அனுப்பிச்சவங்க அவங்களெல்லாம் பார்க்குறான். அவங்க எல்லாம் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஓ மரண தண்டனைக்காக தான் நீ வெளியில் வந்திருக்காரு, நீ எங்களோட குரூப்புக்கு நீ தான் ராஜான்னு சொல்லிடுறாங்க. இதில் பார்த்தா இந்த அவுட்லாஸாக இருக்கிறவங்க நிறைய பேர் ஒரு ஜென்டில்மென்னு, ஆனால் அவங்க ஏதோ ஒரு தவறு பண்ணதுனால தான் அவங்கள பேனிஷ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு பெண்ணோட மனசை கவர்ந்து அவளை வீட்டை விட்டு வெளியில் அழைச்சின்னு வந்திருப்பாங்க. அதுக்கு தண்டனையாக தான் அவங்களெல்லாம் ஒரு விட்ட ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ இங்கே மில்லனில் வந்து ஜூலியா வந்து ஒரு பேஜ் பாய் மாதிரி வந்திருக்கா. வந்துட்டு அங்கே அவள் பார்க்கும்போது புரோட்டியஸ் வந்து இந்த சில்வியாவுடைய ஜன்னல் கீழே நின்றுன்னு பாட்டெல்லாம் பாடி அவன் மனசை கவர்றதை பார்க்குறான். சில்வியா வந்து அவனை இன்சல்ட் பண்ணுறா, நீ எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணால் கூட அவன் வந்து எப்படியாவது அவன் மனசை கவரணுன்றதை பார்க்குறது போது ஜூலியாவுக்கு வந்து மனசு உடைஞ்சு போயிடுது. ஏன்னா நம்மளை ஏமாற்றிட்டணுன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ சில்வியா வந்து அவளுடைய ஃப்ரெண்டான சர் எக்லமர், இவர் வந்து ஒரு வயசான மனைவி இழந்த ஒரு நைட், இவர் அதாவது ஓல்ட் விடோட் நைட்டு. அவர்கிட்ட வந்து நான் வந்து மேண்டுவாக்கு பத்திரமா போகணும், ஏன்னா வந்து இப்போ வேலண்டைன் வந்து ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்களே, நான் போய் அவனை பார்க்கணும் போது அவர் சரி நான் வந்து உதவி செய்கிறேன்னு. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து நான் துருவோட கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அது ஒரு நல்ல ஒரு இணைப்பாகவே இருக்காது, ஏன்னா என் மனசு வந்து வேலண்டைன் கையில் தான் இருக்குது, அதனால் வந்து எனக்கு வந்து துருவோட ஒரு திருமணம் ஆடுறது வந்து எனக்கு வந்து அது சரிப்பட்டு வராதுன்றத உண்மையாக சொல்லிடுறான். புரோட்டியஸ் வந்து ஜூலியாவை வந்து ஒரு பேஜ் பாயாக வந்து செபாஸ்டின்ற பேரில் சில்வியா கிட்ட அனுப்புகிறான். அதுவும் அவகிட்ட வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறான். அது என்ன கிஃப்ட்டுனா ஜூலியா வந்து கொடுத்த மோதிரம், அதை தான் அவன் வந்து இங்கே கொடுத்து அனுப்புகிறான். ஜூலியாவுக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கு. ஆனால் வந்து அவன் செய்கிறத வந்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் எப்படியா சில்வியா வந்து அந்த மோதிரத்தை வந்து மறுத்துடணும் அப்படின்ற மனசோடையே போகிறான். அவர் நினச்ச மாதிரியே சில்வியா வந்து அந்த மோதிரத்தை வந்து வாங்க மறுத்துறா. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிடுது இது வந்து ஜூலியாவோடைய மோதிரம்னு. அதே மாதிரி அவள் வந்து சொல்கிறா, ஜூலியா பாவம் இவனை எவ்வளோ விரும்பி இருந்தால் அந்த மோதிரத்தை கொடுத்துருப்பான்னு. இப்போ செபாஸ்டியனாக இருக்கிற ஜூலியா வந்து சில்வியாவுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அவள் சொல்கிறா, இவ்வளோ அவன் பண்ணாலும் அவள் மனசை இன்னும் அவன்கிட்ட தான் இருக்குதுன்றதையும் புரோட்டியஸை தான் அவள் இன்னும் விரும்புகிறான்றத வெளிப்படையாக சொல்லிடுறான். இங்கே வந்து சார் எக்லரோடைய உதவியோட சில்வியா வந்து மில்லன்லேருந்து தப்பிச்சிடுறான். புரோட்டியஸ் வந்து துருக்கிட்ட போய் சொல்கிறான் சில்வியோட ஃபீலிங்ஸை பற்றி, அதாவது வந்து அவளுக்கு வந்து உன்னை பிடிச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வந்து டியூக்குக்கு வந்து சில்வியா ஓடி போயிட்டான்னு தெரியுது. அதனால் அவன் வந்து துருக்கிட்ட வந்து புரோட்டியஸ் ஜூலியா, இப்போ ஜூலியா செபாஸ்டியனாக இருக்கா, இவங்ககிட்டலாம் வந்து எப்படியாவது வந்து சில்வியாவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ துருவம் வந்து சரின்னு ஒத்துக்கிறான். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஓடி போகிறது சரியில்லாத ஒரு குணமாச்சே அப்படின்னு இருந்தாலும் ஒத்துக்கிறான். புரோட்டியஸ் வந்து அவனுக்கு சில்வியா இருக்கிற மேலே இருக்கிற காதல்னால அவன் போகிறான். ஜூலியா வந்து புரோட்டியஸ் மேலே வச்சுருக்கிற காதல்னால அவளும் போகிறான். இப்போ சில்வியா வந்து இந்த அவுட்லாஸ்லாம் பிடிச்சிடுறாங்க. அப்புறம் வந்து அவளை வந்து அவங்க லீடர்கிட்ட எடுத்துன்னு போகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, கவலைப்படாத நீ வா, என்னுடைய லீடர் வந்து உன்னை தாக்க மாட்டாருன்னு. ஆனால் இந்த அவுட்லாஸ்வே வந்து புரோட்டியஸையும் ஜூலியா வந்து பிடிச்சிடுறாங்க.
அவங்கக்கிட்ட சில்வியாவை வந்து சில்வியாவுக்கு இப்போ அவங்கள விட்டு வரதில் திருப்பி வரதில் விருப்பம் இல்லை, ஆனால் வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க. புரோட்டஸ் வந்து எப்படியாவது சில்வியா மனசை கவரணும்னு என்னென்னோ செஞ்சு பார்க்குறான். ஆனால் சில்வியா வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணினே இருக்கா. அவள் சொல்லிடுறா, உன்னோட இருக்கிறத விட நான் இறந்து கூட போயிடுவேன், என் உயிரை கூட விட்டுருவேன்னு. இப்போ வந்து வேலண்டைன் வந்து இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கான். இப்போ புரோட்டியஸ் வந்து சில்வியா கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் உன்னை அடைஞ்சே தீர்வேன்னு. அப்போ தான் வேலண்டைன் வந்து அவன் வந்து சொல்கிறான், என்ன இந்த மாதிரி நடந்துக்குன்னு கேட்கும்போது, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நண்பர்களாக வேறு இருந்திருக்காங்க. இப்போ புரோட்டியஸ் வந்து அவனோட நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறான். அப்புறம் வேலண்டைனும் புரோட்டிஸ்க்கு மன்னிப்பு கொடுத்துட்டு அவன் சொல்கிறான், அதாவது வந்து அவனுக்கு வந்து புரோட்டியஸ் மேலேயும் வந்து அந்த நட்பு மேலே அன்பு இருக்கிறதுனால சில்வியாவோட அன்பும் உன் மேலே நான் வச்சுருக்க அன்பும் ஒன்று தான், எதுலேயுமே வந்து ஏற்றக்குறைவு இல்லை, உன் மேலே ஒரு நண்பனாக வச்சுருக்கிற அன்பு எப்போதுமே இருக்கும்னு சொல்கிறான். அப்போ ஜூலியா வந்து மயக்காட்சி விழுந்துடுறா. அப்போ தான் எல்லாருக்குமே தெரியுது, ஓ இது வந்து செபாஸ்டியன் இல்லை ஜூலியான்னு. அதுக்கப்புறம் அவள் புரோட்டியஸ் கையில் வந்து அவன் வந்து அவளை காதலிச்சுட்டு இங்கே வந்து சில்வியா கிட்ட காதலிக்கிறத பற்றி அவள் பேசும்போது அவன் அவகிட்டே மன்னிப்பு கேட்குறான். இப்போ இந்த அவுட்லாஸ்லாம் வராங்க, அவங்களோட டியூக்கும் துருவும் வராங்க. துரியோ என்ன சொல்கிறான்னா, அவங்க அப்பா வந்து சில்வியாவை அவனுக்கு தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதனால சில்வியா எனக்கு தான் சொல்லும் போது வேலண்டைன் வந்து அவனை வந்து மிரட்டுறான். அப்போ என்னோட சண்டை போட்டுட்டோன்னா நீ அவளை திருமணம் பண்ணிக்கணும் போது துரியோ வந்து இல்லை வேணாம்னு போயிடுறான். இவ்வளோ கோழையாக இருக்கானே வேலண்டைன், இவ்வளோ தைரியசாலியாக இருக்கானேன்னு சொல்லிட்டு டியூக் வந்து சரி சில்வியா வந்து வேலண்டைனே திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இது வரைக்கும் அவங்க நாடை விட்டு வெளியில் அனுப்பிச்சவங்க எல்லாருமே வந்து திரும்பி நீங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடலான்னு சொல்லிடுறாரு. இப்போ 2 திருமணமும் ஒரே சமயத்தில் நடக்குது. ஒன்று வந்து வேலண்டைனுக்கும் சில்வியாக்கும், இன்னொன்று வந்து புரோட்டியஸ்க்கும் ஜூலியாக்கும். இதோட அந்த ப்ளே வந்து முடியுது. உங்களுக்கும் இதை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.